போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். பேசிக்கிட்டு இருக்கோம். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். தேங்க்யூ. எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். அதனால யாரும் இங்க டென்ஷன் ஆக வேணாம். Nothing personal, just service. சரி, நாம் விஷயத்துக்கு வருவோம். டாபிக் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கு. இந்த 2 வீடியோவில் உண்மையிலேயே சரியா ரியல் ரீசனா பேசப்பட்டிருக்க வேண்டிய வீடியோ இந்த கிழவரப்பள்ளி அணை பிரச்சனை பத்தின விஷயம்தான். ஆனா அதை மறக்கடிக்கிற விதமா சிஎம் ஓடுன மாரத்தான் வீடியோ இந்த இன்சிடென்ட்டுக்கு ஒரு டெட் கேட் தியரியா இருந்திருக்கு. ஆனா இந்த மாரத்தான் வீடியோ நாம் தப்பு சொல்லிட முடியாது. ஏன்னா அது ஒரு நல்ல விஷயத்துக்காக நடந்த ஒண்ணுதான். ஆனாலும் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய மக்கள் அதை பத்தி பேச விடாம மறக்கடிக்க செஞ்சிருக்கு. இது பார்க்க நமக்கு தப்புன்னு தோணல அப்படின்னாலும் டிவிக்கு ஆட்சி அமைந்த இந்த 2 மாசத்துக்குள்ள ஆக்சுவலான ரியலான ப்ராப்ளம்ஸ், அதாவது சட்ட ஒழுங்கு மற்றும் பெண்கள் பாதுகாப்பு, மின்வெட்டு பிரச்சனை, விவசாயிகள் போராட்டம், இந்த மாதிரி டேம் பிரச்சனை அப்படின்னு இது மாதிரி கூட ரியலான ப்ராப்ளம்ஸ் எதையுமே மக்கள் யோசிக்க கூடாத பத்தி பேசவே கூடாது அப்படின்றக்காக பர்த்டே செலிப்ரேஷன், சட்டசபையில் ஆக்ஷன் சீக்வன்சஸ், செலிபிரிட்டிஸ்கோட மீட்டிங், தலைமைச் செயலகத்துல வீட்டுல இருந்தே சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுறது, தலைமைச் செயலகத்துக்கு டைமிங்க்கு வர்றது அப்படின்னு இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்பெல்லாம் ரியலான ப்ராப்ளம்ஸ் வருதோ அப்பெல்லாம் இதை டெட் கேட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க.